அழகப்பா பல்கலைக்கழகத்தில் லட்சுமி வளர் தமிழ் நூலகம் திறப்பு விழாவின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு திறந்து வைத்து அங்கு பார்வையிட்டு வரும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த சரவணன் ராஜா வழங்க கேட்கலாம். சரவணன் ராஜா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். சிவகங்கை மாவட்டத்திற்கு தமிழக முதல்வர் 2 நாள் கள ஆய்விற்காக வருகை தந்துள்ளார். அதன் முதல் பகுதியாக பார்த்தீங்கன்னா காரைக்குடி நுழைவாயில் அருகே மாவட்ட கழக செயலாளர் திமுக பெரிய கருப்பன் அவர்கள் மற்றும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் ப. சிதம்பரம் அவர்களால் வளர் தமிழ் வளாகம் என ஒரு நூலகம் கட்டப்பட்டது. 12 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த நூலகம் கட்டப்பட்டிருக்கு. இதில் 80,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் எளிதில் படிக்கக்கூடிய டிஜிட்டல் திரை எல்லாம் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அந்த நூலகத்துல இந்த நூலகத்தை இந்த தமிழக முதல்வர் திறந்து வச்சிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா தலைமை மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித், அதனைத் தொடர்ந்து கவியரசு வைரமுத்து, ப. சிதம்பரம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்கலைக்கழகத்தில் உள்ள ஐயன் திருவள்ளுவருடைய சிலையை தமிழக முதல்வர் இன்னும் சற்ற நேரத்தில் திறந்து வைக்க உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கே அழகப்பா பல்கலைக்கழகத்தில் உள்ள பட்டமளிப்பு விழா வளாகத்தில் முதலமைச்சர் அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை காரைக்குடியில் உள்ள முக்கிய சாலையில் ரோட் ஷோ நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இதில் ஏராளமான மக்கள் அவர்களை உற்சாக வரவேற்பு அளிக்க உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து முக்கியமான நிர்வாகிகள், அதாவது தலைமை கழகத்தில் அறிவிக்கப்பட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் தனியார் திருமண மகாலில் முதலமைச்சர் அவர்கள் 2026க்கான சட்டமன்ற தேர்தலை குறித்த கலா நடத்தவும். அதனைத் தொடர்ந்து காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திலேயே இரவு விருந்தினர் மாளிகையில் தங்கி பின்னர் மறுநாள் காலை 22 காலை காலை மார்க்கமாக அரளிக்கோட்டையில் அமைச்சர் சொந்த ஊரான அரளிக்கோட்டையில் உற்சாக வரவேற்பு திமுக அளிக்க போறாங்க. அதனைத் தொடர்ந்து சிவகங்கை 5 இடத்துல உற்சாக வரவேற்பு அளிக்க உள்ளது. அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் கல்லூரியில் பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் அமரக்கூடிய அளவில் மேடை அமைக்கப்பட்டு அங்கே பொதுமக்களுக்கு அதாவது பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட திட்டங்களை திறந்து வைத்தும் புதிதாக உள்ள பல கோடி ரூபாய்க்கு திட்டங்களை அடிக்கல் நாட்டவும் உள்ளார் தமிழக முதல்வர். ராம்குமார். சரவணன் ராஜா, தகவலுக்கு நன்றி.